இதுக்கு தாண்டா உங்கள் கூடலாம் பிளானே போடக்கூடாது. ஹலோ எஸ்டிஎஃப்ஏல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ எடுக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் 23 நிமிஷம் தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவனே முன்னாடி காட்டுறான். என்னென்னா வந்து மே மாதத்தில் வந்து நம்ம மாப்பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் பிளான் போட்டோம். சரி மே மாதம் எண்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதைத்தான் வந்து இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவனுங்களை வரானுங்களா இல்லை என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்க போகிறோம். உங்களுக்கு இப்ப என்ன கஷ்டம் இருக்கோ அதுதான்க்கா எனக்கும். இந்த ட்ரூப்பை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் உன்னை முடிச்சுட்டு வர வரைக்கும் உயிர் போய் உயிர். அதைத்தான் இன்னைக்கு ஒரு லாகா பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு கூப்பிடலாம், ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, சண்டை போட்டு நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிட்டோம். அது உனக்கு வாட்ஸ்அப்பில் தான் கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மதன மாப்பிள்ளைக்கு கூப்பிடுவோம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மழை வேறு லைட்டாக தூருதுங்க, கிளைமேட் சூப்பராக இருக்குது. டேய் எங்கடா மாப்பிள்ள? சரி இது ஊட்டி போகலான்னு பிளான் பண்ணோம்ல மே மாதம் எண்டில், எப்போ போகலாம்? ஜூன்லயா? டே என்னடா மே எண்டுன்னு சொன்னீங்க, ஜூனில் போகலாங்கிற. ஆமாடா மே மாதம் 31ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த மாதிரி போகலான்னு பிளான் போட்டுருந்தோம்ல. மே ஜூன். ஓ ஒரு ஆளுக்கு 2000 ரூபா பக்கம் வரும். பைக்கில் தானே போக போகிறீங்க, இது பக்கம் தான்டா, பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு தான்டா பிடிக்கும். நானே நீ ராம ஆதி 4 பேர் தான் பேர் பிளான் பண்ணி இப்போ போகிறமான்னு பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மனோஜ் மாப்பிள்ள லொக்கேஷனை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம். கேட்டு உனக்கு கூப்பிட்றேன். டே 4 வண்டி எல்லாத்துக்கும் தனித்தனியாக போகிறதா? 2 பேரே போய்க்கலாம், அதான் பெட்ரோல் செலவு கம்மியாகும். ராமாதி நானும் மனோஜ் வந்துடுறோம் இல்லைன்னு என்னோட வண்டியில். அதான்டா அவனை வீட்டில் விட சொல்லிட்டு நானும் மனோஜ் மாப்பிள்ளையும் வண்டியில் வந்துடுறோம்டா. சரிடா 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 சரி நான் ஆதி கூப்பிட்றேன் இரு. ம் எல்லாமே போகலாங்கிறானுங்க. ஸோ நாங்கள் வந்து மே மாதம் எண்டு போகலான்னு சொல்லிட்டு சரி அப்படி இல்லைன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் போகலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம கிட்டே அமௌண்ட் இருக்காது, அதே போல் நமக்கு லீவும் அதிகமாக கிடைக்காதுங்க. பாதி மாப்பிள்ளைக்கு கூப்பிடணும். நான் எப்போவுமே வந்து வீடியோங்கிறங்காட்டி தான் அந்த மாப்பிள்ளைன்னு பேசுகிறேன். மித்தபடியெல்லாம் கொஞ்சம் நாங்களாம் பேடாக தான் பேசுவோம். ஃபஸ்ட்டு மெமரி கார்டு ஒன்று வாங்கணுங்க. மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக தான் வச்சுருக்காப்ப நம்ம மாப்பிள்ளை. கையில் பிடிச்சிட்ருக்கேன்னா செல்லு இந்த ஸ்டாண்டில். என்ன மாப்பிள்ளை ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? எங்கடா மாப்பிள்ளை? சரி ஏதோ மே மாதம் எண்டில் ஊட்டி போகலான்னு பிளான் போட்டோம்ல, என்ன போகலாமா என்னடா? புரியல. டே அதான்டா மே மாதம் எண்டில் தான் போகலான்னு சொல்லி பிளான் போட்டோமே. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. பார்க்கலாமா? யார் விட்டு கேட்டு பார்க்குற? டே நானே நீ ராமு மதனு அப்புறம் மனோஜ் வந்தால் மனோஜ். அவங்கள வந்து மதனெல்லாம் ஓகேன்ட்டா, நீ சொல்கிறதுல தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு என்ன ஆள் ஒன்று 1500 2 தாண்டா வரும். அங்கே போயிட்டு நம்ம பெட்ரோல் செலவெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு ரூமு மட்டும்தானே. சரி என்ன போகலாமா என்ன? அப்படியே கிளம்புறது வந்து சனிக்கிழமை நைட் அந்த மாதிரி கிளம்பிக்கலாம்டா. அங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துக்கலாம், ஏன்னா லீவும் போட முடியாது. ஹலோ கேட்குதாடா? அதான் சனிக்கிழமை நைட் அந்த மாதிரி கிளம்பிக்கலாம். போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாளெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம். சரியா? என்னடா ஊங்கிற டே, என்னடா டே பிளான் போட்டிங்க, இதுக்கு தாண்டா உங்கள் கூடலாம் பிளானே போடக்கூடாது. சரி இரு நான் ராமுக்கு கேட்குறேன். நம்ம மாப்பிள்ளை என்னங்கிறானா? இப்போ தான் எந்திரிச்சிருப்பான் போல். டைம் 11 12 ஆச்சு, இப்போ எந்திரிச்சு என்னடா பண்ண போகிற?
நம்ம ராமாப்பில் அவன் வந்து பிளாக் பண்ணிட்டான். அவங்க கூட தாங்க சின்ன சின்ன சண்டை போட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒன்றா பிளாக்கு அன்பிளாக் பண்ணாமல் இருக்கான். இப்ப இங்க சொல்றா இந்த இடத்துல வந்து உனக்கு எனக்கு இருக்க பிரின்சிபல் முடிஞ்சு வச்சா இனிமேல் உன் வீட்டு கால் எடுத்து வச்சா செருப்பா கொண்டியாரா நீ. காலே போக மாட்டேங்குது தெரியுதுங்களா? அநேகமாக நம்ம இப்போ லாக் எடுத்துகிட்டு இருக்கிற ஃபோன்லேருந்து கூப்பிட்டா தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். நான் வாட்ஸ்அப்லேயே பிளாக் பண்ணிட்டேன் போல். ஐயோ இவனுங்களை நம்பி ட்ரிப்பும் பிளான் பண்ணக்கூடாது போல். பிளாக்ல இருக்குங்க. வாட்ஸ்அப்பில் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அநேகமாக இதில் கூப்பிட்டோம், நிறைய டைம் இதில் பேசியிருக்கோம். இங்கே மாப்பிள்ளை எடுக்க மாட்டேறானே. எடுக்க மாட்டேறாங்க. இவனுக்கு ஓடலை பிளான் போட்டு என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியலிங்க. பார்த்தீங்களா ங்கிறாங்க. இப்படி தாங்க கேங்கில் இப்படி தான் ட்ரிப்பு போட்டால் இப்படி தான் பிளான் எல்லாம் போகும். நிறைய கேங்கில் இப்படி தான் நடக்கும் போல். வரேன்னு சொல்கிறானுங்க, அப்புறம் பார்த்தா காசு இல்லைங்கிறானுங்க, ஒருத்தர் டைம் இல்லைங்கிறாங்க. நான் வந்து லீவு கிடைக்காது அப்படிங்கிறேன். நான் வந்து இந்த சனிக்கிழமை அந்த மாதிரி போனால் கண்டிப்பாக நான் வந்து சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு லீவு தான் அதிகமாக போட முடியாது போல். மறுபடியும் கால் பண்ணுறேன். மறுபடியும் கால் போக மாட்டேங்குதுங்க. சரி ஓகேங்க, நான் வந்து நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா? நான் ஆழமா யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.